ஓம் கமலாயே நமகம் பிரதக்னந்தி பூஜயாமே. ஓம் ரமாயே நமகம் திவ்ய கந்தம் பூஜயாமே. ஓம் போட்டுட்டே இருக்கு. லோக மாத்ரே நமகம் திருதியம் கிருதம் பூஜயாமே. ஓம் விஸ்வஜனந்த நமம் சதுர்த்த கிருத்தியம் பூஜயாமே. ஓம் மகாலட்சுமியே நமகம் பஞ்சம கிருத்தியம் பூஜயாமே. ஓம் क्षीराब्धितनाय नमः षष्ठः कृत्यं पूजयामि। ओम विश्व वासिन्यै नमः शब्द मकृतं पूजयामि। ओम चंद्र दोषय नमः अष्टम कृत्यं पूजयामि। ओम हरिवल्लभाय नमः ग्रन्थिं पूजयामि। एवं गुणं विशेषेण विशिष्टायां अस्यायां शुभदितो अदृष्टोम यदा स्थानं प्रतिष्ठापयामि शोभनादक्षेमाय पूजार्थं कमलाय च ओम धनं धान्यं पशुं भगवत्रलाभ सदम आशीर्वाद ओम सदमानं सदशम्मवस दीर्घमायिगे धनं धान्यं पशुं भगवत्रलाभ शतमान शम्मवसर दीर्घमायिगे लक्ष्मीगणाच धान्यं पशुं भगवत्रलाभं शतमान शम्मवस दीर्घमायिगे आरोग्य अभिवृद्धि अक्षदान लक्ष्मीगणाच दीर्घस्थ धनं धान्यं पशुं भगवत्रलाभं शतमान सद பெரிய நேரல கட்டிமா நீங்க கட்டிக்கிறீங்களா நின்னுச்சு எல்லாம் மேல இருக்குமா நீங்க வளர்க்கணுமா சாமி கும்பிடும்போது வந்துச்சு பசங்க எல்லாம் வந்துச்சு மாடியில இருக்கும் சாமி கும்பிடும்போது கூப்பிட்டா பாருங்க அது எங்க எட்டி பாப்பாங்க அது அஞ்சு சாமிக்கு போடணும் உங்களால யாரும் முடியாம இல்ல நீங்க கூப்பிட்டா வருங்க நீங்க கட்டியமா கட்டிட்டோம் சாப்பிட்டு தான் கட்டிட்டீங்க சரி அங்க மாமா வீட்ல இருக்காங்க போய் கட்டிட்டாங்க புரியல உங்களுக்கு அவங்க பெரியவங்க தான அவங்க இவங்க நீங்க தான் பெரியவங்களா சரி 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 பெரியப்பா வீட்ல அதுதான் நான் சின்ன நானா இருக்கேன்னு யோசிச்சாங்க வீட்ல இருக்காங்க சரி 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 சார் வந்துருக்காங்க சரி உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க அதுல உட்காருங்க சோஃபால இல்ல அதுல உட்காருங்க நீங்க சாமி கும்பிடுங்க சொல்ல மாட்டாங்க கதை படிக்கணும் கதை படிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க படிச்சிடறேன் ஒரு நிமிஷம் கேட்டுருங்க ஓம் மகாத்மயம் வரலட்சுமி விரதம் அப்படியே கும்பிட்டு மேல போலாம் பேசாதீங்க யார் பேசாதீங்க ஒரு நாள் ஸ்ரீ கைலாயத்தில் பர்வதம் மந்திராவட்சத்தின் அடியில் வஜ்ரம் வைடூரியம் பூமேதம் உட்பராக மரகதமான உயர்ந்த நவரத்தினங்களால் இழைக்கப்பெற்ற சிம்மாசனத்தில் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் மகா வைபவமாக வீற்றிருந்தார்கள். அந்த கைலாக பர்வதத்தில் வழிபாதையில் புன்னை பேரிச்சன் மகிழம்பூ முதலிய விருட்சங்கள் இருந்தபடியால் குளிர்ந்த காற்று அடித்துக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நரநாதி மகாராட்சிகளும் குபேரன் முதலான அஷ்டதி பாலகர்களும் அநேக பூதங்களும் அந்த பார்வதி பரமேஸ்வரனை கைகூப்பி சேவித்துக் கொண்டு தமது மனதில் தியானித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கையில் உலகட்சேமத்திற்காக பார்வதி தேவியார் தம்முடைய பாதியாக சிவபெருமானை பார்த்து கேட்க தொடங்கினார். பகவானே சங்கரா, உலகத்தின் கன்னிஸ்திரிகள் எந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சேமத்தையும் புண்ணியத்தையும் அடையக்கூடும். அப்பேற்பட்ட ரகசியமான ஒரு விரதத்தை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டார். அப்போது பரமேஸ்வரர் சொல்ல தொடங்கினார். கண்மணி பார்வதி, விரதங்களில் உத்தமமானது எல்லா பாக்கியங்களும் புத்திர பௌத்திர அபிவிருத்திகளையும் உண்டாக்க செய்யும்படியான வரலட்சுமி விரதம் என்கிற ஒரு விரதம் இருக்கிறது. ஆடி மாதமும் தெலுங்கு சிராவண மாதமும் சுக்கிலபட்ச பௌர்ணமி முன்னதாக வருகிற வெள்ளிக்கிழமை தினம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு பார்வதி தேவியார் கேட்க தொடங்கினார். பரமேஸ்வரரே, அந்த வரலட்சுமி விரதத்தை எந்த விதமாக செய்ய வேண்டும்? அதற்கு அஷ்டதினமான தேவதையார் யார் முன்னால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை சொல்ல வேண்டும் என்று கேட்கையில் சிவபெருமான் சொல்ல தொடங்கினார். பார்வதி அந்த புண்ணியகரமான
வரலட்சுமி விரதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்கிறேன் கேள். பூர்வ காலத்தில் குண்டினி என்னும் ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் ஜோதிமயமான பிரசாங்கங்களிலும் சுவர்ணமான வீடுகளிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட முக்கியமான பட்டணத்தில் சாருமதி தேவி என்னும் ஓர் பிராமண ஸ்திரீ இருந்தாள். அவள் தன்னுடைய கணவனை கடவுளுக்கு சமமான பூஜித்து கொண்டிருந்தாள். இன்னும் மாமியார் மாமனாருக்கு மிகவும் அடங்கி நடந்து கொண்டு வேண்டிய வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். எப்பொழுதும் பிரியமான வார்த்தைகளையால் மெதுவாகவும் பேசுவாள். கலங்கமற்ற மனமுடையவள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த சாருமதி தேவியினுடைய சொப்பனத்தில் மகாலட்சுமி தேவி பிரதட்சணமாக சொல்ல தொடங்கினார். கல்யாணி, சாருமதி, உனக்கு க்ஷேமம் உண்டாகும். நான் தான் வரலட்சுமி தேவி. உனக்கு பிரத்யட்சமான ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன்னதாக வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பக்தி சிரத்தைகளோடு பூஜித்தால் நீ கேட்கிற வரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்ல, உடனே அந்த சாருமதி தேவி ஆச்சரியப்பட்டு அந்த சொப்பனத்திலேயே வரலட்சுமி தேவியை ஸ்தோத்திரம் செய்தார். ஸ்ரீ வரலட்சுமி தேவி, நாங்கள் எல்லாம் உலகங்களுக்கும் தாயாயிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சர்வ ஜனங்களும் பூஜிக்கப்படுகின்றீர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய சஸ்த வசிக்கின்றீர்கள். அப்படிப்பட மகாலட்சுமி ஆகிய உங்களை மனப்பூர்வமாக வணங்குகிறேன். தாயே, உன்னுடைய கடாட்சம் பெற்றவர்கள் புத்திர பௌத்திர தனதானிய சம்பத்துகள் பெற்று புகழ்ச்சி உடையவர்களாகவும் விளங்குகின்றார்கள். நான் அநேக ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் செய்த எந்த புண்ணிய பலத்தினாலோ இப்போது தங்களுடைய திருவடிகளை தரிசிக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்தது என சாருமதி தேவி ஸ்தோத்திரம் செய்யவே, அந்த மகாலட்சுமி அநேக வரங்களை கொடுத்து அந்தனமாகிய விட்டாள். பிறகு சாருமதி தேவியார் மிகவும் சந்தோஷத்துடன் படுக்கையை விட்டு எழுந்து பொழுது விடிந்ததும் இந்த விருதாந்தத்தை, அதாவது தன் கண்ட கனவின் சவிஸ்திரநாகங்களை பந்துக்களிடம் சிநேகிதரிடம் சொல்ல, அந்த பந்துக்கள் எல்லோரும் இது நல்ல சுகமான சொப்பனம், நாம் எல்லோரும் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு சில நாளைக்கு அவருடைய புண்ணிய வசத்தினால் வரலட்சுமி விரதம் வந்தது. அப்படி வந்ததும் அன்றைய தினம் அவர்கள் எல்லோரும் மகாலட்சுமியை சாருமதி தேவியாருடன் ஓரிடத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஸ்நானம் செய்து பரிசுத்தமான வஸ்திரங்களை உடுத்தி மண்டபத்தை ஏற்படுத்தி அதில் பச்சரிசி போட்டு கலசத்தை எழுந்திரச் செய்து அதில் வரலட்சுமி தேவியை ஆவாகனம் செய்து சாருமதி தேவியார் முதலிய ஸ்திரீகள் எல்லோரும் பூஜித்து இந்த விதமாக லட்சுமியை கொண்டாடினார்கள். மகாலட்சுமி தங்கள் நாராயணமூர்த்தி பிரதமுடைய உடையவளாகிய எப்பொழுதும் தாமரை கமலத்தில் வசித்துக் கொண்டிருக்கும், தாமரைகளை கையில் தரித்து கொண்டிருக்கும் லோகமாதா, எங்களுக்கு பிரசன்னமாக வேண்டும் தாயே என்று சுதி சாஸ்திர யுக்தி பிரகாசமாக ஷோடசோப உபசாரணங்களால் பூசித்து கனி வர்க்கங்களுக்கு பலவித பணியாரங்களும் வைத்து நெய்வேத்தியம் செய்து வலது கையில் நோம்பு கயிறு கட்டி கொண்டு வேதங்களையும் உணர்ந்த புரோகித சந்தன புஷ்ப அச்சதைகளால் பூசித்து 12 கொழுக்கட்டைகளை அவருக்கு தானம் செய்து, இப்படி செய்ததும் வரலட்சுமி தேவியினுடைய அனுகிரகத்தினால் அவருடைய சரீரங்கள் பலவிதமான ரத்தினங்களாலான அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்ரீ வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவதற்கு அவர்கள் வீடுகளில் இருந்து குதிரைகள், யானைகள், கட்டப்பட்ட வண்டிகள் வந்திருந்து, பிறகு அந்த ஸ்திரீ எல்லோரும் அவரவர் வண்டிகளில் ஏறி ஒவ்வொருடனும் இந்த பிரகாரம் சொல்லிக்கொண்டு, அதாவது புண்ணியவதியாகிய சாருமதி தேவியினாலே வரலட்சுமி விரதத்தை செய்வதனால் நமக்கு இந்த மகாபாக்கியம் உண்டாயிற்று என்று சொல்லிக்கொண்டு சாருமதியை புகழ்ந்து கொண்டு அது முதல் ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டு புத்திர பௌத்திர சம்பத்துக்கள் உண்டாகி சுகமாக இருந்தார்கள். பார்வதி உலகத்தின் கண் ஜனங்கள் கேட்ட வரங்களை கொடுப்பதினால் வரலட்சுமி விரதம் என்று உலகத்தில் பிரசித்தி பெற்று எல்லோராலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சரிங்களா? இதுதான் பார்வதியோட நம்ம வரலட்சுமி விரதத்தினை கதை. எழுதி வச்சு ஆரத்தி எடுத்துட்டு இதை கலைச்சிக்கணும். சரிங்களா? ஆமாம். எனக்கு அப்படியே இது அப்படியே பிடிங்க. அங்க கிட்ட இது கீழே போட்டீங்கன்னா நல்லா பொறுமையாக பிடி. ஆட்டக்கூடாது.
ரெண்டு தாம்பூல கவர் எங்க வீட்ல பார்த்தோம். அப்பாவா? பாத்தீங்க அக்கா. எனக்கு லேட் ஆகுது. டேய், பாக்க அதுல இருக்கு எடுங்க. ம். சாமிக்கு என்னென்ன ஆ இங்கே தான் ஒரு கேஸ் அவங்க வீட்டு பக்கத்தில். சரி வாங்க. ஆ சரி. வாங்கம்மா எல்லாரும். பசங்க எல்லாம் நீ குடுறேன் எல்லாம் ரெடி வரலட்சுமி நோன்பு உருவான விதமும் அதோடைய கதைகளையும் கேட்டிருப்பீங்க. ஐரு சொல்லவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வரலட்சுமி நோன்பு பூஜையில் அடுத்த கட்டமாக நமக்கு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் ஆகிறது தான். அது வந்து நமக்கு எல்லாருக்கும் அட்சதை கொடுத்து பூ கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு பிரசாதம் கொடுத்து பூஜையை வந்து நம்ம நிறைவு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் புனர் பூஜை எப்படி வரலட்சுமிக்கு புனர் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்துலேயும் ஒருத்தவங்க வரலட்சுமி பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அவங்க வீட்லேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் டியர்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் எங்கள் அம்பாலோடைய ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க. இது வந்து செகண்ட் டே அன்னைக்கு வந்து சாமிக்கு நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரலட்சுமி நோன்பு வந்து புனர் பூஜை தான் வரும். கலசம் எப்படி பிரிக்கிறது, கலசம் பிரித்த பொருளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். அந்த வீடியோ